அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வரசூலா. அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஸலாத்துல் லைல் என்று சொல்லப்படுகிற சிறப்பான தொழுகை, நாம தான் இதை ரம்ஜானுக்கு தொழுதுட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாளிலும் தொழுந்த ஒரு தொழுகை தான் இது. அப்படிப்பட்ட தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் கவலை போக்கும் இஸ்லாமிய அறிவுரைகள் அப்படிங்கிற தலைப்பில் உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய கவலைகளில் அந்த மனிதனை ரொம்ப ரொம்ப அழுத்தக்கூடிய, விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய கவலை எங்க இருந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது, குடும்ப ரீதியான கவலை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு மனிதனை ரொம்ப ரொம்ப அழுத்தத்தில் கொண்டு போய் தள்ளியது. இது பயானுக்காக வேண்டி நம்ம சொல்றதல்ல. நீ மனநல மருத்துவர்கிட்ட போய் பாருங்க, அவங்கள்ட்ட விசாரி, யாரெல்லாம் உங்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இளைஞர்கள் எல்லாம் எங்களை பார்க்க வர்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதிகமாக யார் வர்றான்னு கேட்டா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, ஒன்று கணவனாக இருக்கக்கூடியவர் போவாரு, மனைவியாக இருக்கக்கூடியவங்க, இந்த ரெண்டு குடும்பத்தார்கள் தான் என்ன செய்வாங்க, அதிகமாக போறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனா யாரு இந்த அழுத்தத்தில் அதிகமாக தள்ளப்படுவாங்கன்னு கேட்டா, இந்த குடும்பத்தவர்கள் தான் இந்த மனக்கவலையில ரொம்ப தள்ளப்பட்டுருவாங்க. நம்மளை நீங்கவே முடியாது. அதுல உண்டான தெளிவை நம்ம புரியலன்னு வைங்கன்னா, இந்த புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல ஒரு ஓமை, புலிவாலை பிடிச்சா விட்டா கடிச்சிரும். ஒரு நண்பன் ரீதியாக எனக்கு கவலை ஏற்படுதுன்னு வைங்கன்னா, இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அல்லது ஏதாவது ஒரு பித்தலாட்டம் பண்ணிட்டான், எனக்கு கவலை ஏற்படும். உபதேசம் நான் பண்ணுவேன், உபதேசம் கேட்கல, என்ன பண்ணுவேன், சரி போடான்ட்டு போயிடுவேன். அந்த கவலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு எல்லை தான் இருக்கு. நீ உயிர் நண்பன்னு சொன்னாலும் சரி, அவனை நான் விட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா வேற ஒரு நண்பன் கிடைப்பான்ல. அதே மாதிரி ஒரு ஜமாத்து பிடிக்கல, அப்படியே இருந்து 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 என்ன செய்வாங்க, சகிச்சு பார்ப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜமாத்து இல்லைன்னா நான் தெற்கு தெரு ஜமாத்துக்கு போறேன்னு அங்கே போய் என்ன செய்யறது, சந்தாவை கொடுத்து அங்கே சேர்ந்துருவாங்க. இப்படி சில பேர் நீங்க பார்க்கலாம், ஒரு இயக்கமும் இல்லாம அவன் எல்லாத்துக்கும் உறுப்பினர் கார்டு வாங்கி வச்சிருப்பான். அது பார்க்குறீங்களா? காரணம் என்னன்னா, அது ஒரு வகையான மனக்கவலை தான். அந்த ஜமாத்துல அவனுக்கு ஒரு சரியான ஒரு சந்தோஷம் கிடைக்கல. இந்த ஜமாத்தை விட்டு அந்த ஜமாத்து, அந்த ஜமாத்தை விட்டு இந்த ஜமாத்து. அவன் நினைக்கிறான் ஜமாத்தை விட்டு ஜமாத்து மாறி போனா கவலை தீர்ந்து போயிடும். கடைசியில் என்னது, ஒரு ஜமாத்துலையும் இல்லாம போவாங்கடா, ஜமாத்தாவது மண்ணாங்கட்டியாது, இப்படி வந்துடுறானே இல்லையா? அப்ப காரணம் இதெல்லாம் ஒரு கவலையினுடைய ஒரு வகை தான். ஆனா இதெல்லாம் நிலையா இருக்காது. அதுக்காக நான் சொல்ல வரேன், குடும்ப ரீதியான கவலை இருக்குது பாத்தீங்களா, கணவனுக்கு, மனைவிக்கு, தகப்பனாருக்கு, பிள்ளைக்கு, இதெல்லாம் நம்ம விடுபட முடியாது. நினைச்சா கூட விடுபட முடியாது. விடுபடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி எல்லாம் இருக்குது. தலாக்குன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. ஆனா அதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பல சருத்து சொல்லும். சரி இன்னைக்கு பிடிக்கல, நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னா மார்க்க முதல்ல விடுமா? அது என்ன இன்னைக்கு விட்டு போட்டு டக்குன்னு நீ நாளைக்கு போற, பொறுத்திருந்து பாரு. இஸ்லாமும் அதுக்கு என்ன செய்யும், சில தடை கற்களை எல்லாம் விதிக்கும். அது நல்ல நோக்கத்துல தான். ஆனா நம்மளுக்கு என்னன்னா, மனுஷனுடைய தன்மை என்னது, அவன் நினைச்சா உடனே நடக்கணும். இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. நாளைக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு நினைப்பான், உடனே அவனுக்கு நாளைக்கு கிடைச்சிடணும், இல்லாட்டி அவனுக்கு கவலை வந்துகிட்டே இருக்கும். மனைவியை விட்டு பிரிஞ்சிருவோம், மறுபடியும் கவலை என்னன்னா குழந்தை இருக்கும், மறுபடியும் இந்த கவலை அங்க போய் நிற்கும் பாரு. நீ மனைவி விட்டு பிரிஞ்சாலும் குழந்தைக்காக வேண்டியே இருக்காங்க சில பேர், அதுக்காக வேண்டி போய் இருப்போம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது, பிறந்திருப்பாங்கல்ல சந்ததிகள்,
அவன் கட்டுப்பட மாட்டான். ஊருக்கு கட்டுப்படாத மாதிரி என்ன செய்ய மாட்டான், வீட்டுக்கும் கட்டுப்பட மாட்டான். அவனால பெரிய தொல்லையா இருக்கு. என்ன அவனோட மகன் அங்க சுத்துறான், இங்க சுத்துறான், இங்க வேடிக்கை பார்க்கறான். நாலொரு மேனி பொழுதுவன் அவனுக்கு அதை கேட்டு 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 தகப்பனா இருக்கும் சரி பிள்ளைக்கும் சரி என்ன இருக்கும், ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் எனது மகனை தலாக் செய்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? மகனால எனக்கு பிரச்சனை, மகனால எனக்கு பிரச்சனை. இப்போ கவலையிலிருந்து விடுபடுறது எப்படி? அவனை தலாக் பண்ண முடியுமா? இல்ல அவன் தான் தகப்பனை தலாக் பண்ண முடியுமா? தலாக்கே விட்டாலும் சொத்து வாங்காம அவன் போக போறானா? ஏதாவது ஒண்ணு அது வந்துகிட்டே இருக்குது பாத்தீங்களா? இப்படித்தான் என்ன செய்யறாங்கன்னா உலகத்துல பல பேர் வந்து அந்த கவலைக்குள்ள என்னன்னா சிக்கிறாங்க. இந்த சிங்க கூண்டுக்குள்ள போய் சிக்கின மாதிரி அவனுக்கு விடுபடவே முடியும். ஆனா உண்மையான ஒரு மூமினாக இருந்தால், நான் ஏற்கனவே நேற்றைய தினம் சொன்னதை போல மார்க்கத்தை தெளிவான முறையில படிச்சு இதை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அவர்களுடைய நடவடிக்கை என்ன, இதையெல்லாம் படிச்சிருந்தோம்னு வைங்களேன், அது வந்து ஒரு அழுத்தழுத்துகின்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு கொஞ்சம் விளைவிக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மென்மையாகும். மறுபடியும் வேற ஏதாவது ஒன்று வரும், மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், அதிலிருந்து விலகி போவோம். அதாவது கவலையில இருந்து அந்த அழுத்தத்திலிருந்து விடுபடுகின்ற தன்மை யாருக்கு இருக்கும்னு கேட்டா அது வந்து ஈமான் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். உலகத்துல இந்த பரிசு வேற யாருக்குமே கிடையாது. யாருனாலையும் இந்த ஒரு ரிலீஃப் இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, சரி பண்ணவே முடியாது. நீ தலைகீழ நின்னாலும் சரி பண்ண முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான். அவங்களுக்கு வேற வீடு. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்மளுடைய கணவருக்கு நம்ம என்ன செய்யலாம், சாப்பாடு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு மனைவியினுடைய ஆசை தானே இது. அவங்க இறை தூதர் நம்மளுடைய கணவர் இந்த நேரம் எங்க இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஒருவேளை பள்ளிவாசல்ல கூட இருக்கலாம். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு பணியாளரை கூப்பிட்டு இதை போய் என்னுடைய கணவர் அதாவது இறை தூதர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விடுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா அந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்காங்க. ஆயிஷாவும் நிற்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த அவங்க மனைவி கொடுத்தாங்க அப்படின்னு இந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி நீட்டுறாங்க. இது பட்டும் தள்ளி விட்டா என்ன ஆகுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த தடவை அவர் இந்த இதை வைக்கவே மாட்டார். இப்படி நம்ம எட்டி உதைக்கிற மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க, அதை தட்டி விட்டுறாங்க. கொண்டு வந்த சாப்பாடு வீணு, கண்ணாடி குழுவை, அன்னைக்குள்ள மண் குடுவை, அது உடஞ்சு போச்சு. எவ்வளவு ஆத்திரமா இருக்கு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பக்கத்துல பயங்கரமா ஒரு பெரம்பு கிடந்தது, எடுத்து வெள்ளு 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 நல்லா போட்டு வெளுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அங்கங்க ரத்தம் வந்து அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் கூட சேர்த்திட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தானே இது. இப்படி ஒரு வரலாறு நாம படிக்கிறோம் பாத்தீங்களா? நாமளா இருந்தா என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த இடத்துல ஒரு மன கஷ்டம் வருது. ஏன்னா கொடுத்து விட்டதும் மனைவி, தட்டி விட்டதும் மனைவி, கொண்டு வந்தவர் அவர் சுயமாக கொண்டு வந்தாரு. ஆனால் அதை எவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள் அதனை பாரு. நாளைக்கு உன் மனைவி கிட்ட பிரச்சனை வரும், இதை கொண்டு போய் அங்க வெயி சால்வாய், அதானே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கறத விட்டுட்டு கணவர் அப்படிங்கிற பார்வையில பாருங்க. இன்னைக்கு இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், முதல் உங்க அப்பா வீட்டுக்கு போ சொல்லிடுவோம்ல, நம்ம அந்த அவ்வளவு ஆத்திரம் வரும்ல, உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு துறந்து விட்டுருவோம். அதே நேரம் அந்த கணவனுடைய அம்மா இருந்தா இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம், பூஸ்ட், இவெல்லாம் உனக்கு லாய்க்கே இல்லடா விடு, நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என்ன செய்யறேன், நான் பார்த்தேன். இதெல்லாம் விளங்காத ஏசி, அப்படி ஏத்துவாங்க, ஸ்கூல் கொடுப்பாங்கல்ல. கணவன் மனைவி என்று நாம் பார்க்கிறோம். இந்த கணவன் மனைவியினுடைய பிரச்சனை அந்த இடத்துல ஒரு சாக்கு அடிச்சதுன்னா மனைவிட்டு இருந்தும் பரவும், விளங்குதுங்களா, நாத்தனாத்து இருந்தும் பரவும்.
குடும்பமே நாசமாயி போயிடும். இதான் சிக்கல். கணவன் மனைவி கரெக்ட் இருந்தா 2 குடும்பமும் அப்படி பாலமா அழகா என்ன செய்ய, அப்படி ஹைவே ரோடு மாதிரி போயிட்டே இருக்குங்க. நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய பணி என்ன, நாம இதுல எந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும், இது எல்லாருமே முதல்ல பார்க்கணும். கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துல யாரெல்லாம் அந்த ஸ்பாட்ல இருக்கிறாங்களோ அவங்க நாம இப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும். அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது, அறிவை தான் பயன்படுத்தணும். ஒண்ணு ஏற்பட்டு போச்சு, நம்ம என்ன செய்யறது? அதிகாரத்துல பயன்படுத்தினீங்கன்னா உடஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, வளைஞ்சு எலும்பு ரொம்ப வளைஞ்சு போகுது இழுத்தா அவ்வளவு கட்டாயம். வாழ்வியல் நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சிந்திச்சாங்க? மனைவிங்கிறது அந்த இடத்துல அடிப்படை தான். ஆனா பெண் ரோஷம் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா என் வீட்டுல என் புருஷன் இருக்காரு, எனக்கு கண்காணிக்க தெரியாதா, என் புருஷனுக்கு சாப்பாடு எனக்கு போட தெரியாது, அப்படித்தானே அந்த பெண்ணும் பார்ப்பாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்னதான் நபியினுடைய மனைவியா இருந்தாலும் இவங்க பார்வையில் அவங்க யாரு? நீ உன் வீட்டுல வரும்போது நீ கொடு, நான் என் வீட்டுல இருக்கேன் எனக்கு கொடுக்க தெரியாதா? இப்படி எல்லாம் யோசிப்பாங்கல்ல. இந்த இடத்துல இவர்களுக்கு கோபம் வர்றது நியாயமே இல்லையா? நியாயமே இல்லையா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே கண்டுங்களா. கீழே சாப்பாடெல்லாம் கொட்டி போச்சு. இவங்களே என்ன பண்றாங்கன்னா, அந்த சாப்பாட்டை எல்லாம் அதெல்லாத்தையும் எடுத்து பெருக்கு எடுத்து கூட்டி அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்த பாத்திரம் வேற உடஞ்சு போச்சே, அதுக்கு என்ன பண்ணாங்க, அதை விட சிறந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்து விட்டு கார உம்மா அந்த பாத்திரம் கொண்டு வந்தவட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க அம்மா ரொம்ப ரோசப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப ரோசமா இருக்கு, சரி எதுக்கு இந்த பாத்திரத்தை கொண்டு போய் ஜெயினப்ட கொடுத்துருங்க. இவ்வளவுதான் சம்பவம். எங்க இருக்குது இது? புகாரில் இருக்கு, எடுத்து படி. பெண்கள் அவங்கெல்லாம் இதை அவசியமா என்ன செய்யணும், வாழ்வியல் நிறைய படிக்கணும். புகாரில 5225 5225. ரசூலுல்லாஹ் பார்த்தது என்ன? இங்க நம்ம ஸ்லிப் ஆயிட்டோம்னா அவ்வளவுதான், கவலை வந்துடும், நம்மளுக்கு கவலை வந்துடும். என்னால அந்த மனைவி கவலை, அதனால இந்த மனைவிக்கு கவலை, கொண்டு வந்தவர் நம்மளை என்னதுக்குள்ள தேவையில்லாம இங்க பாத்திரம் கொடுத்து விட்டாங்கன்னா அவருக்கு ஒரு கவலை, எவருக்கும் கவலையே வரக்கூடாது. ஏன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உடஞ்ச பாத்திரத்தை அங்க கொண்டு போனாங்கன்னு அவங்க என்ன பார்ப்பாங்க? அவங்களுக்கு கோவம் இல்லை. ஏன் என்ன அப்படி விருப்பம் இல்லைன்னு சும்மா சாப்பாடு கொடுத்து விட வேண்டியதாங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏன் பாத்திரத்தை உடஞ்சா என்ன திமிரு இருக்கும்? இப்படி எல்லாம் வரும் பாத்தீங்களா? பட்டாசு மாதிரி சிவகாசி பட்டாசு மாதிரி பட 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 படன்னு வெடிச்சா என்ன ஆகும்? உன் வீடுதான் நாசமாயி போயிடும். அப்ப இந்த பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு கணவன் முதல்ல படிக்கணும். தப்பு வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்தது தவறுதான், அது ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும். உணவை கீழே வேஸ்ட் பண்ண கூட ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கல, விளங்குதா உங்களுக்கு? ஹதீஸ பேசுற நேரத்தில் தான் பேசணும், சண்டை போடுற நேரத்தில் ஹதீஸ் எடுத்து சொன்னா அவன் ஒன்றை விட இன்னும் 4 ஹதீஸ் அவன் எடுத்து சொல்லுவான். எவ்வளவு இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி போயிடும். குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இறங்கலாம், மனைவி கணவனுக்காக இறங்கலாம், இவர்கள் இருவருக்காக குடும்பத்தவர்களே இறங்கலாம், குடும்பத்தவருக்காக கணவன் மனைவியும் இறங்கலாம், பிள்ளைகளுக்காக யாவரும் இறங்கலாம். இப்படி எல்லாம் இறங்கி இறங்கி போனீங்கன்னு வைங்களேன், அப்படி அந்த படகு ஆடி 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 அழகா போகும் பார்த்தீங்களா நீர்ல, அப்படி போயிட்டே இருக்கும். அந்த அவன் மொத்தமா அப்படி திருப்பி விட்டு எல்லாமே நாசமாயி போயிடும். இருக்கா இல்லையா? இது புரியுதுல உங்களுக்கு? இந்த வாழ்வியல் நெறிங்கிறது ஒவ்வொன்னா இப்படி பேசிட்டே போலாம். இதை வச்சுக்கிட்டு நீங்க பாயிண்டா பார்க்கலாம். ஏன்னா அந்த கேர்லெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதிகமா யார்ட்டு இருக்குன்னா அது மனைவியர்கள்ட்ட நிச்சயமா இருக்கும். ஆத்திர வர நம்மளுக்கு வீட்டுக்கு போன ஆள் இருக்காது, லைட் எரியும், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கோம், பார்க்குறீங்கல்ல? எல்லாரும் இதை நம்ம அனுபவிச்சே இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். கரண்ட் பில்லு வேற ஏற்பட்டது ஏறிட்டு கிடக்குது, ஆள் உட்காந்து போட்டா பரவாயில்ல, ஆனா தேவையில்லாம இந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க.
இருக்குல்ல. அதே மாதிரி என்ன, அடுப்பை பத்த வச்சுக்கிட்டு சட்டியை கழுவுற. அதையும் பத்த வச்சுக்கிட்டு ஏன் கழுவுற? கேஸ் தான் இவ்வளவு ஏற்றி விட்டுருக்காங்கல்ல, வாட்டுக்கு ஏறிட்டு போயிட்டே இருக்கு. நிறைய வீட்டில் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? என்னமோ நீங்க பாக்குற பார்வையில பார்த்தா என் வீட்டில் நடக்கிற சங்கதி சொல்ற மாதிரியே தெரியுது. இது எல்லா வீட்லயும் உள்ளதான் இருக்கு, நமக்குதான் இல்லையா? இப்ப பெண்களுக்கு கூட ஓடும், நம்மளை பத்தி சொல்றாரு போல இருக்குது. ஏன்னா நேற்று அங்க நடந்திருக்கு. அப்படி இந்த வீண் வரை இருக்குது பாத்தீங்களா? இது அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன சும்மா சொல்ல வேண்டியதான், என்னதுக்கு தேவையில்லாம இருந்துகிட்டு இருக்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு சும்மா சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா இது இப்படித்தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம என்ன உணர்வு அதை அப்படி நம்ம அவங்கள்ட்ட வெளிப்படுத்தி காட்டிக் கொள்ளக்கூடாது. ஆனா சில இயல்புகளை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க படிச்சு 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 சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அது தலையில ஏறவே செய்யாது. கேஸ் வேஸ்ட் ஆகிறது, மின்சாரம் வேஸ்ட் ஆகிறது இருக்கா இல்லையா? வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருப்பான். இவங்களுடைய வேலை என்ன? துணியை கொண்டு போய் மொத்தமாக அதில் போடுறது, அதுக்கப்புறம் அதை காய போட்டு கொண்டு கொடுக்கறது. கழுத்து ஃபுல்லா அழுக்காரு. வாஷிங் மிஷின் அந்த அழுக்க இல்லாம தொடச்சிக்கிட்டு அது சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். அந்த உருட்டுறதுல என்ன அழுக்கு போகுமோ அதுதான். அப்ப வாஷிங் மிஷினை வாங்கி கொடுக்குறோமா, அது பார்த்தீங்கன்னா கையில் அழுக்கா இருக்கும், கழுத்தில் அழுக்காரு. இதெல்லாம் ஆத்திர வரும். ஒரு கணவனுக்கு ஆத்திர வரும். அவன் சத்தம் போட தானே செய்வான். அப்ப என்ன பண்றது? நீ வாங்கி கொடுத்த வாஷிங் மிஷின் இப்படி, அவ வீட்டில் இருக்கிற மிஷின் அப்படியாங்கிறது. இப்படி எல்லாம் பேசுவாங்க. அவ்வளவு ஆத்திர வரும், நம்மளுக்கு வரும். ஆனாலும் அந்த இடத்துல என்ன பண்றது? அப்படி முகத்தை காட்டுற மாதிரி காட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கெல்லாம் சண்டை போடாத, இதெல்லாம் பிரச்சனையே பண்ணாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதே நேரத்தில் அறிவுரை சொல்லி இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பெண்கள் அதை உணரணும். ஏன்னா நம்மளுக்கு ஆமா அப்ப இந்த அறிவுரையை நம்மளும் கொஞ்சம் செயல்படுத்தினா அது யாருக்கு நல்லது? அது வீண் வரையை தவிர அல்லாவே குர்ஆன்ல சொல்லத்தானே செய்யறான். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் வரையம் செய்யக்கூடியவர்கள் சாத்தானின் கூட்டாளிகள். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கல்ல வீண் வரையத்தை பத்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல. அப்ப இது நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம கணவர் ஏற்கனவே 15,000 ரூபாய் போட்டா போட்டுட்டு தான் சம்பளம் வாங்கிட்டு வர்றான். அப்படி மாசம் மாசம் பில்லு ஏறி போச்சுன்னா அவன் போய் பில்லு கட்டும் போது அவனுக்கு ரொம்ப எரியுங்க. நல்ல வேலைங்க. ஒரு கணவனுக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கும். ஏன்னா அவன் எல்லாம் உழைக்கிறான், காலங்காத்தால் 4 மணிக்கு போறான், அவ்வளோ கஷ்டப்பட்டு. உனக்கு வாங்கி கொடுத்தா அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். இந்த பேர் சம்பளத்தை வாங்கி தின்னு, இந்த சர்வத்தை போட்டு குடினா அவன் சந்தோஷம். எவனுக்கோ போய் நம்ம ஏன் கட்டணும்? தேவையில்லையில. இதெல்லாம் பார்த்து நடத்துக்கு. ரம்ஜான் கூட இருக்கு, பெருநாள் துணி. மனைவியர்கள் என்ன எதிர்ப்பாங்க? என்னமோ பெருநாளுக்கு துணி எடுத்து கொடுக்கறது பரல்களில் ஒன்று, அப்படிதான் அவங்க புரிஞ்சே வச்சிருக்கிறாங்க. பெருநாள்னா துணி வேணும். ஏன்னா அது பரல், முக்கியமான பரல்கள்ல ஒண்ணு என்னது? ஏன்னா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இல்ல. எதிர்பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்கலாம் தேவையில்லைங்க. ஒரு புருஷன்ட்ட இருந்தா அவனே கொண்டு வந்து கொடுப்பான், யாரும் கேட்கவெல்லாம் மாட்டாங்க. உண்மையான ஒரு கணவன் அவனுடைய உழைப்பில் முக்கியத்துவத்தை கொடுப்பதே அவனுடைய மனைவிக்கு தான் கொடுப்பான். அம்மா கூட 2வது தான் கொடுப்பான். இதுதான் இயல்பாக உள்ளது. உங்களை கல்யாணம் பண்ணதுனாலதான் உங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். ஊரெல்லாம் மேயலாம பெற்றோருங்கிற முறையில என்ன செய்யறான்னா, பெற்றோர்கிட்ட அடிக்கடி போயிட்டு வர்றான், அவ்வளவுதானே தவிர. அப்ப அவனுடைய வருமானம் என்ன? சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த துணியை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான், பேக்கிங் அவுக்கிறது. இதா முடிஞ்சு. இவன் இந்த இதாங்கிற இந்த வார்த்தைக்கு தான் அவன் என்ன பண்ணிருப்பான், அவ்வளவு நாள் உழைச்சு அவன் அங்க போய் பல ஐடியா கேட்டிருப்பான். உன் பொண்டாட்டி என்ன வாங்கிட்டு அவன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான். அந்த மூதையினுடைய பேச்சை கேட்டு இவன் என்ன பண்ணிருப்பான், அதே சேலையை வாங்கி கொண்டு இருப்பான். இவன் நல்லபடியா தான் வாங்கிட்டு வந்திருப்பான், அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. அப்ப என்ன செய்யறது? அப்படி சும்மா அப்படி போட்டுறாங்க. செருப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, செருப்பில் நீங்கள் அடிப்பதை விட வலியை ஏற்படுத்துகின்ற ஒரே விஷயம் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அற்பமா பேசுவீங்க. அது கணவனுடைய விஷயத்துல மட்டும் ஏன் அவ்வளவு அற்பமா பாக்குறீங்க? அவங்களுக்கு அற்பமா தெரியாது. அவங்க கணவனை புறக்கணிக்கணும்னு அவங்க நடக்கிறது இல்லை. நான் எப்படி ஒரு மனைவி இடத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் வரும்போது கணவன் ஈடுபடுத்து போகணும்னு சொல்றானோ, அதே மாதிரி கணவனுக்கு ஆத்திரம் வரும் இல்ல. உங்க அம்மா அத்தா வந்தா கவனிக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, அதே மாதிரி அவங்க அம்மா அத்தா வருது வீட்டுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்க வர்றாங்க, அதே மாதிரி தான் கவனிக்கணும். வெளிப்படையாக நம்ம அப்படியாவது காட்டிக்கணும் இல்லைங்கிறேன்.
அவன் அப்படித்தானே எதிர்பார்ப்பான். இது என்னன்னா அவங்க வீட்டிலிருந்து சொந்தக்காரங்க வரும்போது ரொம்ப அப்படி பணிவா கவனிச்சு 1க்கு 2 முட்டையை சேர்த்து போட்டு, அதே நேரம் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அவங்க அம்மாவோ அத்தாவோ அண்ணனோ தங்கச்சியோ வந்தா இவன்ட்டே வந்து கேட்கறது, எப்போ போறாப்புல, எத்தனை நாள் தங்குறாப்புலங்கிறது. வந்த முதல் நாள் நீங்க வந்து விவரத்துக்கு தான் கேட்கறீங்க, எத்தனை நாள் இருக்கிறாருன்னா சரி இத்தனை நாள் நம்ம வந்து அது ரெடி பண்ணி வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல கேட்டிருப்பீங்க. ஆனா இவனுக்கு அது எப்படி தோணும், உள்ள வரவே இல்லை, எத்தனை நாள் தங்குறேன்னா நீ போட்டு தாண்டி ஆகணும், நீ சொன்னா செஞ்சுதான் ஆகணும், நான் புருஷனா என்ன வேலைக்காரனா வருது பாத்தீங்களா. இது மனக்கவலை, இதெல்லாம் ரொம்ப ஆத்திரம். இதனால நீங்கள் இழப்பது மூலமாக ஒன்றை இழந்து விடுவீர்கள். அது ஆணோ பெண்ணோ, இல்லறவியல் சுச்சு கிடையாது. அது உணர்ச்சி வர்றது, தப்புன்னு சுச்சு போட்டவன உணர்ச்சி வந்துருமானுக்கு. இப்படியான விஷயங்கள் அடிக்கடி அவன் வீட்டுக்குள்ள வரும்போது, இந்த மாதிரி ஒரு அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, ஒரு பிரச்சனையாக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு என்னன்னா அந்த சிந்தனையே மாறி போயிடும். வீட்டில் வந்து அம்மா மனைவியை பத்தி குறை சொல்றது, மனைவி அம்மாவை பத்தி குறை சொல்றது, இவனுக்கு ரொம்ப தலையரிச்சலா இருக்கும். அவன் எப்படி உங்கள்கிட்ட மகிழ்வோட இருப்பான், இல்லைன்னு கேட்டு போயிடும். இருக்கா இல்லையா? இது எல்லாமே ரொம்ப விரிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலிருந்தும் நீங்கள் பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டுக்கு தான் நான் குடும்பத்தை மட்டும் சொன்னது. ரொம்ப 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 சுருக்கமாக எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது மார்க்கத்தில். குடும்பமா, தொழிலா, பொருளாதாரமா, சில பேருக்கு நீக்கவே முடியாத கவலை. எனக்கு கண் இல்ல, அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். கை இல்ல, அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். கால் இல்ல, ரொம்ப கவலையா இருக்கும். இல்ல கால் நடக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப கவலையா இருக்கும். இடுப்பு வலி, ரொம்ப கவலையா இருக்கும். கவலைதான். கொஞ்சம் மார்க்கத்தின் பக்கம் அதை திருப்பி பாருங்க. அதுக்கு இஸ்லாத்துல தீர்வு இருக்கிறது. அதை படிச்சீங்க. எனக்கு கை இல்லைங்கிறதுனால நான் கவலைப்பட்டு இருந்தேன் பாத்தீங்களா, சந்தோஷம் வந்துருக்கேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அதாவது ஒரு அடியான் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய, காதலிக்கக்கூடிய ஒன்றை இறைவன் அவனிடத்திலிருந்து பறித்து விட்டான். ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப காதலிக்கிறது என்னது? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மெயினானது கண்ணு தான். கண் இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாருங்க. கண்ணை அப்படியே மூடிக்கிட்டு எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க, அங்க போய் பாருங்க. அவ்வளவு தடுமாற்றம். கண் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு அடியான் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய கண்ணை பறித்து அதில் ஒரு மனிதன் பொறுமையாக இருந்தால் ஒத்த கண்ணுக்கு பரிசு என்ன? சொர்க்கம். இது உனக்கு வந்து உலகத்துல யாருமே இந்த உத்தரவாதம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு தீர்வு கேட்டா என்ன பண்ணுவான்? அவனும் சேர்ந்து ஒப்பாரி தான் வச்சுட்டு இருப்பான். மார்க்கத்துல வந்து புரட்டி பாக்குறீங்க, எனக்கு கால் இப்படி ஆகி போச்சுங்க, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அதெல்லாம் பாவமெல்லாம் அழியுது இல்ல, பாவம் அழியுது இல்ல. நீ சோதனைக்கு உட்பட உன்னுடைய பாவங்கள் அழிகிறது, என்னுடைய நேசம் உன்மேல் பாசமாக அதிகரிக்கிறார் என்று இறைவன் சொல்றான். பாத்தீங்களா? அந்த இறைவனுடைய பாசத்தை விட, இறைவனுடைய நேசத்தை விட சிறந்த பாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும்? நான் உன்னை நேசிக்கிறேன், சோதிக்கிறேன். எதுக்காக? உனக்கு சொர்க்கம் தர்றதுக்காக. இப்படி எல்லாம் நீங்க மாறி மாறி யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு சோதனையா இருந்தாலும், நாளைக்கு ஒரு இழப்பு வந்துருச்சா, சரி அல்லாஹ் நம்மளை ரொம்ப நேசிக்கிறான், நேசிக்க ஆரம்பிச்சுட்டான் போல இருக்குது. நோய் வந்துருச்சா, நேசிக்க ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இப்படி எல்லாம் இஸ்லாமே மாமருந்து, வேற ஒண்ணும் இல்லை. உளவியல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்ன? இஸ்லாமே மாமருந்து. அதற்கு அடிப்படை குர்ஆனையும் நபிமொழியையும் ஆழமான முறையில் நாம் படிக்க வேண்டும், நேரம் ஒதுக்கி. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அறிவுரையை எடுத்து சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு தக்வா நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.